ஏற்கனவே திருவோணமலையில் அடாவடியாக வைக்கப்பட்ட புத்தர் சிலை காரணமாக நாட்டில் குழப்ப நிலை காணப்படும் இந்த நேரத்தில் எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போன்று இன்னுமொரு தேரர் தமிழர் பகுதியில் உள்ள தொல்பொருள் பகுதியொன்றில் விகாரை ஒன்றை அமைக்க அனைவரையும் வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். இந்த காணொளியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னா, அந்த தேரர் யார், அவர் எந்த இடத்தில் விகாரை கட்டுவதற்கு அனைவரையும் ஒன்று கூட சொல்லுமாறு அழைப்பு விடுத்தார் என்று சொல்லி பார்ப்போம். மட்டக்களப்பில் மீண்டும் குழப்பங்களை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை மங்களாயராம விகாராதிபதி அம்பிட்டிய சுமரரத்ன தேரர் முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதாவது குறிப்பிட்ட தேரர் மட்டக்களப்பு ஏறாவூர் பற்று பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட பன்குடாவெளி பகுதியில் உள்ள தொல்பொருள் பகுதி ஒன்றுக்கு சென்று நேரலை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த நேரலையில் அவர் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், அங்கு விகாரை ஒன்றை அமைக்க அனைவரையும் முன்வருமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். பன்குடாவெளி பிரதேசமானது 100% இந்துக்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் வாழும் பகுதியாகும். அது மட்டுமன்றி அதனை சூழ உள்ள பகுதிகளில் எந்த பௌத்த மக்களும் காணப்படவில்லை. இந்த நேரத்தில் அவர் இவ்வாறு கூறியிருப்பது ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக காணப்படுகிறது. ஆனால் அங்கு சுமார் 1000 வருடங்களுக்கு முற்பட்ட தொல்பொருள் காணப்படுகின்றது. அத்தொல்பொருள் எந்த மதத்திற்கு உரியது என்று இன்னும் முடிவு இல்லாமல் இருக்கும் நேரத்தில், ஆனால் இத்தேரர் இது பௌத்தர்களுக்கு உரியது என்று பல காலமாக கூறி வருகின்றார். 2020 அப்பகுதியில் மக்களை வெளியேற வேண்டும், அங்குதான் ஒரு விகாரையை கட்டப்போவதாக கூறியதுடன் தொல்பொருள் அதிகாரிகளும் தாக்கப்பட்டிருந்தனர். அதனைத் தொடர்ந்து அந்த தொல்பொருள் அதிகாரிகள் சட்ட நடவடிக்கை எடுத்து அவ்விடத்தை அடையாளப்படுத்தி இருந்தனர். அத்துடன் அங்கு பல காலமாக விவசாயிகள் மற்றும் மக்கள் தமது அன்றாட வாழ்க்கைகளை முன்னெடுத்து வரும் இந்த நேரத்தில் இவர் இவ்வாறான ஓர் அறிக்கையை விட்டிருப்பதானது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2 தினங்களுக்கு முன்பு திருகோணமலையில் அடாவடியாக வைக்கப்பட்ட புத்தர் சிலை காரணமாக நாட்டில் பல சலசலப்பு ஏற்பட்டதுடன் நாடாளுமன்றத்தில் பல தமிழ் எம்பிகளும் கேள்விகளை எழுப்பியிருந்தனர். அத்துடன் நாடாளுமன்றமே ஒரு ரணகளமாக காணப்பட்ட இந்த நிலையில் இவர் மீண்டும் தமிழர் பகுதியொன்றில் பௌத்தர்கள் இல்லாத இடத்தில் ஒரு புத்தர் சிலையை நிறுவி ஒரு விகாரையை கட்ட முற்படுவதானது தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் இடையே உருகல் நிலையை ஏற்படுத்துவதாகவே காணப்படுகின்றது. இவ்வாறான செய்திகளை நீங்கள் ஒரு நிமிடத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று மட்டும்தான், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.